கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் இன்றைய நாளின் செய்தி வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள கடைசி செய்தியாக இருக்கலாம். ஏனென்றால் வேத புத்தகத்தின் கடைசி வசனமும் கடைசி வார்த்தையும், வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி வசனமும் கடைசி வார்த்தையும் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். வேத புத்தகத்தின் கடைசி வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன், அதுதான் கடைசி வார்த்தை. அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22-21. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஏற்கனவே இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்தித்து விட்டோம். இன்றைக்கு இந்த கடைசி வசனத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமேன் என்ற வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமே? ஐயா, ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது. லெட் இட் பி ஸோ, ஸோ பி இட். அப்படியே ஆக கடவுது. சரி, வெரி குட். ஆமேன் என்ற வார்த்தைக்கு வேறு ஏதாவது அர்த்தங்கள் கைவசம் வச்சுருக்கீங்களா? ஒரு அர்த்தம் தானையா, அப்படியே ஆக கடவுது. இல்லை, இன்னும் 2 அர்த்தங்கள் இருக்கு. அதை முதலாவதாக சொல்லிவிட்டு ஆமேன் என்ற பதத்திற்குரிய ஆழமான நீளமான சில சத்தியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமேன் என்ற சொல்லுக்கு முதல் அர்த்தம் உங்களுக்கு தெரிந்தது, அப்படி ஆக கடவுது. 2வதாக ஆமேன் என்ற வார்த்தைக்கு 2வது அர்த்தம் உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக என்பது பொருளாகும். கிரேக்க எபிரேய வார்த்தையான ஆமேன், ஏமன் இல்லை, ஆமேன், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஆமேன் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலிருந்து வரக்கூடிய அர்த்தம் ட்ரூலி, சர்டன்லி, உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக என்பது பொருளாகும். ஆமேன் என்பதற்கு 3வது அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுவாக வேதத்தை நீங்கள் தினத்தந்தி மாதிரி வாசிக்கீங்க, தியானத்தோடு வாசிக்கலை. அதனால் இந்த அர்த்தம் உங்களுக்கு தட்டுப்படலை. எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆமேன் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு ஆள் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14, லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எல்லா வார்த்தைகளும் வருதா? உண்மை, சத்தியம், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் எனும் வார்த்தை. அப்படி இல்லை, என்பவர் சொல்கிறதாவது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஆமேன் என்பது ஒரு ஆள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அறிகிறோம். போதகர் ஜபிக்கும் பொழுது அல்லது இன்னொருவர் ஜபிக்கும் பொழுது அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஜபிக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்கிறோமே, அதற்கு என்ன அர்த்தம்? ஆமேன் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு கடைசியிலே கையெழுத்து போடுகிறார் என்று அர்த்தம். நீங்களே ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு ஆமேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் தம்முடைய கையெழுத்தை போடுகிறார் என்று அர்த்தம். ஆமேன் இஸ் a signature of Jesus to every prayer. ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவர் போடக்கூடிய கையெழுத்து ஆமேன்.
செக்கில் கையெழுத்து போட்ட மாதிரி ஆண்டவர் கையெழுத்து போட்டுட்டார்னா அந்த ஜெபம் பலிக்குமா பலிக்காதா? கட்டாயம் பலிக்கும். இந்த வேத புத்தகத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு ஆமென் என்று கடைசியாக கர்த்தர் கையெழுத்து போடுகிறார். ஆமென் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த புத்தகத்திற்கு முழு உரிமையும் என்னுடையது. நானே உரிமையாளர், நானே அதிகாரி, நானே உண்மையுள்ளவர். இதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எதிர்முகமாகவோ நான் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா சங்கதிகளும் பலிக்கும் என்பது வேதத்தின் அடிப்படை காரியமாகும். ஆக வேதத்தில் உள்ள இறுதி வார்த்தையாகிய ஆமென் என்று சொல்லை குறித்து இன்றைய நாளிலே இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். சரி, ஆமென் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னேன்? உண்மையாக, உண்மையான ஆண்டவர், உண்மையுள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. 1 யோவான் 1:9 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் பெயர் சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுவதாக யோவான் 14:6 நாம் படிக்கிறோம். ஆமென், உண்மையானவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலே அவர் வாக்கு மாறாதவர். ஒரு வாக்கு கொடுத்துட்டாரா மாறவே மாட்டார். அவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. மனம் மாறுகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. வருத்தப்பட்டு பாரஞ்சு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிக்கிறானே. ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்களிலே கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் பொழுது சொல்லிலே அல்லது ஒரு அச்சிட்ட காகிதத்திலே அல்லது ஒரு புத்தகத்திலே அல்லது அட்டையிலே அல்லது ஒரு ஸ்டிக்கரிலே வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது முழுமையாக கொடுக்கவில்லையே. எனவே ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது, புது வருஷ வாக்குத்தத்தம் அட்டை நீங்கள் பெற்றிருப்பீர்களே, பல ஆலயங்களிலே கொடுக்கிறார்களே, அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் வேதத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் முதலாவதாக. சரியா? அதற்கு பிறகு அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது, அந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்னே என்ன பின்ன என்ன என்பதையெல்லாம் வாசித்து நிபந்தனைகள் கட்டாயமாக இருக்கும். வாக்குத்தத்தங்களுக்கு நிபந்தனைகளை நிறைவேற்றி வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் இப்படி பிரசங்கித்தாரே, காலையிலே நீ போய் கண்ணாடியிலே உன் முகத்தை பாரு, பாத்ரூமிலே தொங்குமே கண்ணாடியிலே முகத்தை பாரு, முகத்தை பார்த்து விட்டு அந்த முகத்தை பார்த்து சொல்லு. யார் முகத்தை பார்த்து? நீங்கள் தானே பார்க்கீங்க, உங்கள் முகம் தானே கண்ணாடியில் இருக்கும், அந்த முகத்தை பார்த்து சொல்லு. அதாவது உன்னை பார்த்து சொல்லு. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லு. ஒரு மாதம் வரை சொல்லு. அதற்கு பிறகு மாத முடிவில் நீ எங்கேயோ போயிடுவா என்று அவர் சொன்னாரே. எங்கேயும் போக மாட்டீங்க, அங்கே தான் குத்தச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு இடத்துக்கும் போக மாட்டீங்க. ஏன்னா இந்த ஆள் கொடுத்த வாக்குத்தத்தம் முழுமையான பூரணமான வாக்குத்தத்தம் அல்லவே. சிலர் கால் வாக்குத்தத்தம் கொடுக்காங்க, சிலர் அரை வாக்குத்தத்தம் கொடுக்காங்க, சிலர் அரைக்கால் வாக்குத்தத்தம் கொடுக்காங்க, மாகாணி வாக்குத்தத்தமெல்லாம் கொடுக்காங்க. இந்த ஆள் கொடுத்த வாக்குத்தத்தம் மாகாணிக்கு கீழே, முழு வாக்குத்தத்தம் அவர் கொடுக்கவில்லை. இப்பொழுது நான் சொன்ன வசனம் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் முழுமையான வசனம் அல்லவே, அது வாக்குத்தத்தம் அல்லவே.
வேதம் என்ன சொல்கிறது? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகள், நியாயங்கள், பிரமாணங்கள் இவற்றை எல்லாம் கை கொண்டால் கர்த்தருனை வாளாக்காமல் தலையாக்குவார். நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பாவத்தை மன்னிப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நிபந்தனைகள் உண்டு. கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டுமல்ல, நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகி, உன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பொங்கும் தங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. மீகா 6ஆம் அதிகாரத்திலே வாக்கு தத்தங்கள் சொந்தமாக வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தத்தம் செய்ய வேண்டும். வாக்கு தத்தம், வாழ்க்கையின் தத்தம். வாழ்க்கை ஆண்டவருக்கு தத்தம் செய்யாம, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது அல்லது கால தாமதமாகும் என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறோம். வாக்கு தத்தம். அந்த 28ஆம் அதிகாரத்தை ஒரு தடவை பார்த்து விடுவோமே. உபாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முழுமையாக அந்த வசனத்தை நாம் வாசித்து விடுவோமே. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேனவாய். கடைசி 2 வரிகளையும் கொடுத்து விடுகிறார்கள். நிபந்தனைகளை சொல்லவில்லையே. நிபந்தனைகள் உண்டு என்பதை நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். fulfill the condition and possess the promise. நிபந்தனைகளை நிறைவேற்றி வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, இந்த 23ஆம் சங்கீதத்தில் நிபந்தனைகள் எங்கேயா இருக்கு? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், அவ்வளவுதான் இருக்க ஒழிய நிபந்தனைகள் இல்லை. ஐயா, முதல் வசனம் நன்றாக வாசித்தீர்களா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அப்பொழுதுதான் நான் தாட்சி அடையேன், அப்பொழுதுதான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைதான் என்னை தொடரும், கிருபைதான் என்னை தொடரும். கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால்தானே இந்தந்த நன்மைகள் எல்லாம் நம்மை தொடரும். அவர் மேய்ப்பர்னா நம்ம யாரு? நாம் ஆடுகள். அப்போ ஆடுகள் என்ன செய்யணும்? மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், மேய்ப்பனை பின் செல்ல வேண்டும். மேய்ப்பனுடைய சத்தம், மேய்ப்பனுடைய வார்த்தைகள், மேய்ப்பனுடைய வசனம் செவி கொடுத்து வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, மேய்ப்பனை பின் செல்ல வேண்டும். அவர் காட்டக்கூடிய வழியிலே வாழ வேண்டும், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆக செவி கொடுத்து பின் சென்று வாழும் பொழுது தாட்சி இல்லாத வாழ்க்கை, நன்மையும் கிருபையும் தொடரக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையேன். ஏறக்குறை ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் வாக்கு தத்தத்திற்கும் வேதத்திலே நிபந்தனைகள் உண்டு. நிபந்தனைகளை நிறைவேற்றி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஒன்று, ஆசீர்வாதம் உடனடியாக வரும், அல்லது ஆசீர்வாதம் சற்று தாமதமாக வரும், அல்லது ஆசீர்வாதம் கர்த்தருக்கு சித்தமான வேளையிலே வரும். உடனடியாக வரும், அல்லது படிப்படியாக வரும், அல்லது கர்த்தருக்கு சித்தமான வேளையிலே வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவேன் நீ சொல்லலை, அக்கறைக்கு போங்க நீ சொல்லலை, அக்கறைக்கு போவோம் தன்னையும் சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா சீஷர்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அக்கறைக்கு போவோம், ஆண்டவர் நம்மோடு வருவார் என்று எண்ண வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரோ அவர்களை அனுப்பிவிட்டு தாம பக்கத்து மலையில் ஏறி ஜெபம் பண்ணலானார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கடலிலே பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். நடுக்கடலுக்கு வந்து விட்டார்கள். காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, தண்ணீரெல்லாம் படகுக்குள்ளே பாய்கிறது. படகு அமிழ்ந்து விடுமோ? அரற்றுகிறார்கள், அலறுகிறார்கள், ஆபத்து என்கிறார்கள். தங்களை காப்பாற்றுவது யார் என்று சொல்லி கதறுகிறார்கள். இந்த சத்தமெல்லாம் ஆண்டவருக்கு கேட்கிறதே. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரே. எங்கே என்ன சத்தம் என்றாலும் ஆண்டவருக்கு கேட்டுவிடுமே. அவர்கள் கதறலை கேட்ட ஆண்டவர் உடனடியாக மலை விட்டு இறங்கி அவர்களை தொடரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவு என்பது 4 ஜாமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
சாயங்காலம் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை முதலாவது ஜாமம், 9 மணியிலிருந்து 12 மணி வரை இரண்டாவது ஜாமம், 12 மணியிலிருந்து 3 மணி வரை மூன்றாவது ஜாமம், 3ஆம் மணியிலிருந்து காலையில் 6 மணி வரை 4வது ஜாமம். இவர்கள் கூக்குரலிட்டார்கள், கதறினார்கள், கத்தினார்கள். முதலாம் ஜாமத்திலே ஆண்டவர் வரவில்லையே, 2வது ஜாமத்திலே ஆண்டவர் வரவில்லையே, 3வது ஜாமத்திலே ஆண்டவர் வரவில்லையே, 4வது ஜாமத்திலே ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வந்து அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கடல் அவர்கள் பயந்த பயம், தண்ணீர் அவர்கள் பயந்த பயம். ஆக ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வரும் பொழுது அவர் மாதிரியாக கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? கடலை நினைத்து பயப்படுகிறாயோ, தண்ணீரை நினைத்து பயப்படுகிறாயோ, நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ அது என் காலடியிலே இருக்கிறது. வாட் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் இஸ் அண்டர் மை ஃபீட். என்னுடைய காலடியிலே உன்னுடைய பயங்கள், பயத்திற்குரிய காரியங்கள் இருக்கின்றன. நான் ஆள்கிறேன், உன்னுடைய அடைக்கலம் என்னிடத்திலே என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். அதே வேளையிலே முதல் 2-3 ஜாமங்களிலே ஆண்டவர் வராமல் தமக்கு சித்தமான ஹிஸ் அப்பாயிண்டட் டைம், அவர் நியமித்த அவருக்கு சித்தமான வேளையிலே ஆண்டவர் வந்தவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே காரியங்கள் நடைபெறுகின்றன. அப்போ பேதுரு ஆண்டவர் கடலில் நடந்து வருவதை பார்த்த பொழுது, ஆண்டவரே நான் கடலில் நடந்து வரட்டுமான்னு கேட்கிறான். வா என்று ஆண்டவர் சொல்கிறாரே. வருகிறான், ஒரு காலை எடுத்து வைக்கிறான், தண்ணீர்களை மிதக்கிறான். அடுத்த காலை எடுத்து வைக்கிறான், தண்ணீர்களை மிதக்கிறான். அடுத்த காலை எடுத்து வைக்கிறான், தண்ணீர்களை மிதக்கிறான். அடுத்த காலை எடுத்து வைக்கிறான், தண்ணீர்களை மிதக்கிறான். படிப்படியாக 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 நடக்கிறான். படிப்படியாக 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 அற்புதம் நிகழ்கிறது. கடலிலே மூழ்கி விட்டானே, காற்றையும் கடலையும் பார்த்து கலங்கிய பொழுது கடலிலே மூழ்கி விட்டானே. இதுவரை கர்த்தரையே பார்த்து வந்தவன் நடந்தான். காற்றையும் கடலையும் பார்த்த பொழுது கர்த்தர் மேல் வைத்த கண்களை அகற்றி கடல் மேலே வைத்த பொழுது கடலுக்குள்ளே மூழ்கினான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்கிறான். எப்போ ரட்சித்தார்? உடனடியாக. அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? உடனடியான பதில். படிப்படியாக படிப்படியாக நடந்து வந்தானே, அது படிப்படியான பதில். பிறகு 4வது ஜாமத்திலே வந்தாரே ஆண்டவர், அது ஆண்டவர் சித்தமான வேளையின் பதில். இப்படியாக ஆண்டவர் 3 விதத்திலே ஆண்டவர் பதில் அளிக்கிறார். உடனடியாக பதிலளிப்பார், படிப்படியாக பதிலளிப்பார், ஆண்டவர் சித்தமான வேளையிலும் பதிலளிப்பார், நிச்சயமாக பதிலளிப்பார், வாக்கு மாறாதவர். எனவே ஆண்டவர் சித்தத்திற்காக காத்திருந்து நீங்கள் தொடங்கிய ஜெபத்தை விட்டுவிடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது தாமதித்தாலும் நிறைவேறும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தாமதத்தை குறித்து நீங்கள் பயப்படாமல், அஞ்சாமல், குழம்பிக் கொண்டிருக்காமல், அவிசுவாசப்படாமல் ஆண்டவரையே நம்பி நாடி வாழுங்கள். அவரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை நம்புகிறவன் ஒரு காலம் வெட்கப்படைய மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக முதலாவதாக வாக்கு மாறாதவர் தெய்வம், ஆமென் என்கிறவர் இயேசு கிறிஸ்து, வாக்கு மாறாதவர். இரண்டாவதாக வாழ்வு அளிக்கிறவர், அவர்தானே சத்தியம். நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன். வாழ்வளிக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமென் என்கிறவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். கெட்டவர்களை நல்லவர்களாக ஆக்குவதற்காக அல்ல, செத்தவர்களுக்கு ஜீவன் கொடுக்க, ஜீவன், நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் அருளி செய்யத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் தருகிறார். வாழ்வளிக்கக்கூடிய ஆண்டவர். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை ஆண்டவர் நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஆண்டவர். உலக பிரகாரமான வாழ்வு மட்டுமல்ல, உன்னத வாழ்வு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார். வாழ்வளிக்கக்கூடிய தெய்வம் பாருங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைவான். விசுவாசியாதவன் எவனோ அவன் கெட்டு போவான், நித்திய ஆக்கினை அடைவான். ஆக மோட்சமும் நரகமும் கலந்த ஒரு வசனம் யோவான் 3:16. எனவே
பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்வளிக்கும் தெய்வம். முதலாவதாக வாக்கு மாறாதவர், இரண்டாவதாக வாழ்வளிக்கிறவர், மூன்றாவதாக வழி நடத்துகிறவர். நம்மை வழி நடத்தும் ஆண்டவர் நானே வழி என்று சொன்னார். யோவான் 10 நானே வாசல் என்று சொன்னார். ஆண்டவரே வழி. ஆண்டவர் ஒரு வழி அல்ல, ஒரே வழி. பல வழிகளிலே ஆண்டவர் ஒரு வழி அல்ல, ஆண்டவர் ஒரே வழி. He is the only way. ஆண்டவர் ஒரே வழி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வழியும் அவர்தான், வழிகாட்டியும் அவர்தான். வழி மோட்சத்திற்கு போகக்கூடிய வழி, அவரே வழி. அவர் வழி மட்டுமல்ல, வழிகாட்டியும் கூட. ஆமா, இங்க இருந்து சென்னைக்கு எப்படி போகணும் என்று நீங்கள் கேட்டால் 2 பேர் நிற்கிறாங்களே, அவங்ககிட்ட கேட்குறீங்க. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், எப்படி போகணுன்னா இங்கே இருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி அல்லது ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. அங்கே சென்னை சென்னைன்னு போர்டு போட்டிருக்கோம் பஸ்ஸில். அதில் ஒன்றில் ஏறி நீங்கள் பஸ்ஸில் ஏறி நீங்கள் போங்க. நீங்கள் இன்னொரு 7-8 மணி நேரத்தில் சென்னையை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். அது யார்? வழிகாட்டி. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானும் சென்னைக்கு தான் போறேன், என் கூட வாங்க, என் பக்கத்து சீட்ல இருங்க, போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரு? வழி. அவர்தான் வழி. ஆண்டவரோ வழியும் வழிகாட்டியுமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இந்த தேவன், நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் மரண பரியந்தமும் சதாகாலங்களிலும் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி 48ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம். அவர் மந்தைகளுக்கு வழிகாட்டி, இஸ்ரவேலின் மந்தையை வழிகாட்டி வந்தார் என்று சொல்லி 77ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் வழியாகவும் வழி நடத்துகிறவராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வேதம் பாதைகளுக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை வாசிக்க வாசிக்க, வேதத்திற்கு கீழ்ப்படிய வேத வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாஸ்து ரொம்ப நாளாச்சோ? அப்படின்னா எப்படி உங்களுக்கு வழிகாட்டிகள் கிடைப்பார்கள்? எப்படி வழிகாட்டி உங்களுக்கு வழிகாட்ட முடியும்? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், கை கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். இந்தியாவில் அந்த காலத்தில் கண்டுபிடித்த ஒரு கணக்கீடு 1652 மொழிகள் இருக்கின்றனவாம். இதெல்லாம் மொழி வடிவம் பெற்ற மொழிகள், எழுத்து வடிவம் பெற்ற மொழிகள். இன்னும் 427 மொழிகள் எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள். பேச்சு மட்டும்தான் பேச முடியும், எழுத முடியாது. எழுத்து இல்லை, என்னது? டயலக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் அவை 427. மொத்தத்தில் 2000 மொழிகள் பேசப்படக்கூடிய இந்தியாவிலே 63 மொழிகளிலே தான் வேதம் இருக்கிறதா? உங்கள் கையில் இருக்கிறது, மடியில் இருக்கிறது, மேஜையில் இருக்கிறது. அந்த வேத புத்தகம் 63 மொழிகளிலே ஒரு மொழி. ஆனால் 2000 மொழிகள் பேசப்படக்கூடிய இந்திய நாட்டிலே ஏன் குறைந்தபட்ச மொழிகள் இன்னும் எழுதப்படவில்லையே? எத்தனையோ மொழிகளிலே. அப்படின்னா நாம் கொடுத்து வைத்தவர்கள், நம் கைகளிலே நாம் பேசக்கூடிய மொழி புத்தகம் இருக்கிறது, வாசிக்கலாமே. நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் துரோகிகள் அல்லவா? அவர்களோ வேதமின்றி ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு இயேசுவை கொடுத்து வேதத்தை பரிசளித்து வாசிங்க என்று சொல்லும் பொழுது வாசிக்க வேண்டுமே. வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், கை கொள்ளுங்கள். பலன் தெரியுமா உங்களுக்கு? வேத வசனத்தை வாசிப்பதினாலே, தியானிப்பதினாலே என்னென்ன பலன்கள் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? 119ஆம் சங்கீதம் எடுங்கள். 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மீண்டும் ஒரு முறை கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிசயப்பட்டு நீங்கள் பூரிப்பீர்கள், ஆனந்தமாக பூரிப்பீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 119ஆம் சங்கீதம் எடுத்தாச்சா? சரி, 97 முதல் பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 97 முதல். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். இருக்கீங்களா? பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். சத்துருக்கள், பகைவர்கள், அவர்களை விட ஞானிகள் யாரு? நீங்க. ஏன் பைபிள் வாசிக்கிறீங்களே, அதை கை கொள்ளுறீங்களே, அதை தியானிக்கிறீங்களே,
அடுத்த வசனம் 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உங்களுடைய போதகர்களை பார்க்கலாம், உங்கள் பிரசங்கியாரை பார்க்கலாம், உங்கள் சபை ஊழியரை பார்க்கலாம், எல்லாரை காட்டிலும் நீங்கள் அறிவுள்ளவர்கள். எப்பா? வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கை கொள்ளும் பொழுது. இன்னும் பாருங்கள் 100வது வசனம். உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலாம், தாத்தா பாட்டி முதியோர்களை பார்க்கலாம் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறதே. வழி நடத்தும் வேதம், பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம், வழி நடத்தக்கூடிய ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கை வழி நடத்தக்கூடியவர். வருத்தமான சூழ்நிலைகளிலே, கஷ்டமான வேளைகளிலே, ஒடுக்கப்படும் வேளைகளிலே கூட வேதம் நம்மை வழி நடத்துகிறது. நமக்கு இருக்கக்கூடிய சிறந்த ஆலோசகர் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவதாக பரிசுத்த வேதம். வழிநடத்தும் வேதம், வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். செங்கடல், இது பிரியுமா பிரியாதா? எந்த இடத்துல பார்த்தாலும் வழி இல்லையே, எங்கே ஓடி தப்புவது? வழி இல்லாத இடத்திலே, வழிகாட்டப்பட முடியாத இடத்திலே கடல் பிரிந்தது, கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள். வழி இல்லாத இடத்திலே வழி உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவர். ஒருவேளை எனக்கு நல்ல வழி பிறக்காதா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? குடும்பத்திலே, வேலையிலே, இன்னும் வியாபாரத்திலே நல்ல காலம் பிறக்காதோ, நல்ல வழி பிறக்காதோ, எங்கு பார்த்தாலும் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கின்றனவே, எங்கே போவது என்று திணறிக் கொண்டிருக்கிறீர்களோ? வழி இல்லாத இடத்திலும் வழியை உண்டு பண்ணக்கூடியவர் தெய்வம். கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறதற்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. வழி காட்டுவார். ஒரு வழியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ? ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே, ஏதாவது ஒரு காரியத்திற்காக, ஏதாவது ஒரு தேவையை முன்னிட்டு வழி பிறக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? வழி பிறக்கும். வழியும் வழிகாட்டியுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியை உண்டு பண்ண ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வழி பிறக்கும், விசுவாசத்தோடு காத்திருங்கள். முதலாவதாக வாக்கு மாறாதவர், இரண்டாவதாக வாழ்வளிக்கிறவர், மூன்றாவதாக வழி நடத்துகிறவர், நான்காவதாக வசனத்தை காக்கிறவர். வசனத்தை காக்கிறவர், தம்முடைய வசனத்தை ஆண்டவர் காக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் என்று சொல்லிவிட்டார், அந்த வசனத்தை காத்துக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனத்தை காக்கக்கூடிய தெய்வம், அவருடைய வசனம் எல்லாம் உண்மையும் சத்தியமானவை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும். ஆண்டவர் அந்த வசனத்தை பாதுகாத்து கொண்டு நமக்காகவும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் பாதுகாத்து அவர் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் வேதத்தை அழித்து விட வேண்டும், வேத புத்தகத்தை எரித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆண்டு காலமாக, நூற்றாண்டுகள் காலமாக பிரயாசப்பட்டும் கர்த்தருடைய வேதமோ நிலைத்திருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் உண்மையும் சத்தியமான வசனங்களை காக்க வல்லவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காரணம், ஆண்டவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தை, எழுத்து, உறுப்பு ஒன்றுமே ஒழியாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வசனங்கள் எல்லாம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. அவருடைய வசனங்களிலே ஒன்றும் தரையிலே விழுந்து விடவில்லை என்று சொல்லியும் வேதம் அறிவிக்கிறது. அவர் வாக்கு மாறாதவர் மட்டுமல்ல, அவர் வசனத்தை காக்கிறவர் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். சகரியா, எலிசபெத்து, அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்தே, திருமணமான ஆரம்ப காலத்திலிருந்தே ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் போடப்படவில்லை, வேதத்திலே ஜெபித்தார்கள். விஷயத்தை வரக்கூடிய வரலாற்றிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். இள வயதிலிருந்தே எங்களுக்கு மட்டும் ஒரு பையன் பிறந்தால் முழு நேர ஊழியத்திற்கு அவனை ஒப்புக் கொடுப்போம் என்று ஜெபித்திருக்கலாம். ஜெபித்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒன்று நடக்கவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு திருமணமானது ஏறக்குறைய 25 வயதிலே ஆகியிருக்கலாம். இப்போ அவன் ஓய்வு பெறக்கூடிய வேலை வந்துவிட்டது.
ஓய்வு பெறக்கூடிய வேலை வந்துவிட்டது. அவன் இருக்கக்கூடிய இடம், அவன் வசிக்கக்கூடிய ஒரு இடம் மலைப்பாங்கான ஒரு இடத்துல இருக்கிறது. இப்பொழுது அவன் ஊழியம் செய்து கொண்டிருப்பது எருசலேம் தேவாலயம். அங்கே ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ரிட்டையர்மெண்ட், ஓய்வு நாட்கள் சமீபித்து விட்டது. அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே அவனுக்கு ஆராதனை செய்ய, தூபங்காட்ட சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது அவன் பெயர் விழுந்தது. அவனுக்கு கிடைக்கப்பட்ட அதிர்ஷ்டம் அல்ல, அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது. அவன் கர்த்தருடைய சந்நிதிக்கு போனான். திடீரென்று ஒரு தூதன் தோன்றினான். திடீரென்று ஒரு தூதன் தோன்றி அவனிடத்தில் சொன்னானே, பயப்படாதே என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னான்? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. என்றைக்கு நான் ஜெபம் பண்ணேன்? எதை பற்றி ஜெபம் பண்ணேன் தெரியலையே. ஜெபம் கேட்கப்பட்டது என்று தூதன் சொல்லுகிறானே, ஆச்சரியம், அதிர்ச்சி. ஆரம்ப நாட்களிலே, திருமண நாட்களிலே செய்த ஜெபம் பல ஆண்டுகள் கழித்து பலிக்கிறது. இப்பொழுது சில சமயங்களிலே நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கு பதில் கால தாமதமாக கர்த்தருக்கு சித்தமான நாளிலே நடக்கும். கலங்காமல் காத்திருங்கள், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று தூதன் சொல்கிறான். உன் மனைவி கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ப முடியவில்லை சகரியாவால், நம்ப முடியவில்லை. எப்படி? எனக்கு வயதாகிவிட்டது, என் மனைவிக்கு வயதாகிவிட்டது, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவிசுவாசப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் அவிசுவாசப்பட்டதினாலே, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் போனதினாலே அந்த ஜெபம் பலிக்கவில்லை என்று சொல்லலாமா? அந்த பையன் பிறக்கவில்லை என்று சொல்லலாமா? யோவான் பிறக்கவில்லை என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. கர்த்தர் வாக்கு மாறாதவராச்சே. அவர் சொன்ன வாக்கை விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தோடு அந்த வாக்கு பலிக்கும். அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்றால் அடியோடு அந்த வார்த்தை பலிக்கும். தலையில் நங்குனி ஒரு கொட்டு கொட்டி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பலிக்க பண்ணுவார். ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் கரைத்து குடித்தவன் சகரியா. அந்த ஆசாரியன் தேவனுடைய மக்களுக்காக தேவ சமூகத்திலே பணிவிடை ஆற்றக்கூடியவன். விசுவாசம் இல்லையே, விசுவாசம் இல்லையே. இப்படிப்பட்ட எத்தனை போதகர்கள், பிரசங்கிமார்கள், ஆயர்கள் இந்நாட்களில் உண்டு. கர்த்தர் சொன்னதை நம்பாமல் அவர் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷன் சகரியா தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆண்டவர் பேரில் அன்பு கூறுகிறவன். அன்றைக்கு அந்த அதிர்ச்சியிலே அவனுக்கு விசுவாசிக்க முடியவில்லை. அப்படி விசுவாசித்திருந்தால் ஆசீர்வாதத்தோடு அந்த பையன் பிறந்திருப்பான். விசுவாசிக்கவில்லை என்பதனால் அடியோடு தலையிலே குட்டோடு பையன் பிறந்தான். என்ன தலையில கொட்டு? ஊமையாகி விட்டானே சகரியா. தண்டனையோடு. எதற்கு தண்டனை? கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கவில்லை. ஒரு கொட்டு கொட்டிவிட்டு ஊமையாக்கி விட்டு அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பலிக்க பண்ணினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்னாரா? அது நிச்சயமாக நிகழும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அல்லது பல வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வேதத்திலே அவற்றை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிறீர்கள், அடிக்கோடு போட்டு வைத்திருக்கிறீர்கள். பலிக்குமா? நிச்சயமாக பலிக்கும். உடனடியாக பலிக்கும், அல்லது படிப்படியாக பலிக்கும், அல்லது கர்த்தருக்கு சித்தமான வேளையிலே பலிக்கும். எனவே காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த வசன அறிவை, இந்த வசன உண்மைகளை, வசனம் போதிக்கும் சத்தியங்களை நாம் காத்துக்கொள்ள விட்டாலும் ஆண்டவர் காத்து கொண்டு அவற்றை பலிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்வதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. முதலாவதாக வாக்கு மாறாதவர், இரண்டாவதாக வாழ்வு அளிக்கிறவர், மூன்றாவதாக வழி நடத்துகிறவர், நான்காவதாக வசனத்தை காக்கிறவர், ஐந்தாவதாக வலுவாதபடி காக்கிறவர் என்று சொல்லி கூட யூதாவிலே பார்க்கிறோம். யூதாவை பாருங்கள், யூதாவின் நிருபம். யூதா கடைசி 2 வசனங்கள், ஒரே அதிகாரம் தானே, கடைசி 2 வசனங்கள் 24, 25. வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவாதபடி காக்கிறவர், வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். தேவனுடைய சிங்காசனம், ஆண்டவருடைய வருகை, நியாய தீர்ப்பு, மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்தப் போகிறார் என்பது வாக்குத்தத்தம். மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஆமேன் என்ற வார்த்தையோடு செய்தி ஆரம்பித்தோமே.
ஆமென் என்ற வார்த்தையோடு செய்தியை தற்காலிகமாக நாம் முடிப்போம். வலுவாதபடி நம்மை காக்கிறவர். காரணம், வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரே. உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிடாமல் காத்து வருவதனாலே நிச்சயமாக காத்து வருவார். நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கம் கர்த்தருக்கு உண்டே. அந்த நோக்கம் நிறைவேறும் அளவும் வாக்கு மாறாத தெய்வம் வலுவாதபடி, வலிவி பாவத்தில் விழாதபடி, வலுவாதபடி நம்மை காக்கிறார். காரணம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். தம்முடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிக்க ஆண்டவரும் தயாராக இருக்கிறார். எனவே அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருந்து கர்த்தர் சொல்லுவதை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாயினாலும் வாழ்க்கையினாலும் அவரை கனம் பண்ணி மகிமைப்படுத்தி வாழ கடவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமேன் என்று அழைக்கப்படும் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர், எங்களுக்கு வாழ்வளிக்கிறவர், எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறவர், உம்முடைய வசனத்தை காக்கிறவர், வலுவாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவர். எனவே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து உமக்கு மகிமையாக வாழத்தக்கதாக அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஜெபத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னு சொன்னோமே, நாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கலாமா? ஆசீர்வதிக்கலாம். Bless the Lord, O my soul. அப்படித்தானே 103ஆம் சங்கீதத்திலே நாம் சொல்கிறோம், கர்த்தரை நாம் ஆசீர்வதிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.